பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? மின் வாரியத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர் தான். இப்போ அவர் என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் தான் போல. டிஎம்கே பீரியடில் கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன சொன்னாங்க, மரம் லைனில் ஓர்சுது, ஓவர் லோடு ஆகுது, தாங்க மாட்டேங்குது, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் டமால் டிமால்னு வெடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே, அதே தான் இவரும் சொல்கிறார். அணில் வயர அடிக்குதுன்ற கதையாக நிறைய காரணங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளால் ஓவர்லோடு தாங்க முடியல, சம்மர் சீசன் அதனால் பீக் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், ஒயர் பழசாயிடுச்சு 10 நாளில் பழசாயிடுச்சு, அது போக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பழசாயிடுச்சு, எல்லாம் பழசாயிடுச்சு, அதெல்லாம் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி 1008 விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இபி ஆஃபீஸில் ஆட்கள் இருக்கிறது இல்லை, குஷ்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டால், அதுக்கு தான் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க, குறிப்பிட்டு இந்த ஏரியாவில் இந்த ஆஃபீஸில் இந்த ஊழியர் இப்படி பண்ணார் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஆக்ஷன் எடுக்கிறோம். பொதுவாக சொன்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அக்யூரேட்டான கம்ப்ளைண்ட்டை கேட்குறாரு நிர்மல்குமார் அவர்கள். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 19 எனக்கே வந்து ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, நாங்கள் ஃபுல்லாக இல்லைன்னா எந்த இடம்னு சொன்னாங்கன்னா அவங்களே யோசிச்சுட்டு வந்துட்டு சார் இந்த தெருவில் அப்படின்னாங்க. ஸோ ஒரு சில நீங்கள் சொல்கிறப்பே வந்து பொதுவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இந்த மாதிரியான ஊழியர்கள் தப்பாக இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம் ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாகாமல் பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்களையும் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.